ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலண்ட்ரோம் டெக்ஸ்ட். போன வீடியோவில் நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பேலண்ட்ரோம் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் அதே மீனிங் அதே வேர்டு தான் நமக்கு வரும். அதுதான் பேலண்ட்ரோம். இப்போ அந்த பேலண்ட்ரோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே கமெண்ட்டில் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரேஸ்கார் RACECAR. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் அதே தான் வரும். RACECAR அதே தான் வரும். வேறு MOM மலையாளம். அதுக்கப்புறம் வேறு இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ரேண்டமாக எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ABA, ACA, CAC, CC கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை AA கூட நம்ம பேலண்ட்ரோம் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணாலும் அதே மீனிங் அதே வேர்டை கொடுக்கறது தான் பேலண்ட்ரோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுலேயே இதே ப்ரோக்ராமை சின்ன சின்ன எடிட்டிங் எல்லாம் பண்ணி பேலண்ட்ரோமா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணலாம். இல்லை ஸ்க்ராட்சிலிருந்தும் நம்ம அதுக்கான ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணலாம். இப்போது இந்த கமெண்ட் எல்லாத்தையும் நான் தனியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கமெண்ட் தனியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராமை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம் ரிவர்ஸ் மட்டும்தான் பண்ணோம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவர்ஸ் பண்ண ரிசல்ட்டை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ இதை பேலண்ட்ரோமா இப்போ இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் பில்டர்லேயும் நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கை மட்டும் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ணுவோம். இஃப் ரிசல்ட்டில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். டாட் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட். நம்ம இன்புட்டாக கொடுத்த டெக்ஸ்ட்டும் ரிசல்ட்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறோம். அது ஒரு வேளை ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா system.out.println பிரிண்டெல்லனுக்குள்ள பேலண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா நாட் அ பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம ரிசல்ட்டு தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. இது அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் பேலண்ட்ரோமாக இருந்துச்சுன்னா பேலண்ட்ரோம்னு வரும். பேலண்ட்ரோமாக இல்லை அப்படின்னா நாட் அ பேலண்ட்ரோம் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மலையாளம்னு டைப் பண்ணி பார்க்கலாம். பேலண்ட்ரோம் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அதே ப்ரோக்ராமை இன்னொருக்கா எக்ஸிக்யூட் பண்ணி பேலண்ட்ரோம் இல்லாத டெக்ஸ்ட் ஏதாவது நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஜாவா போட்டால் இட்ஸ் நாட் அ பேலண்ட்ரோம் அப்படின்னு வருது. இது நம்மளுக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் செக் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு கிளாஸை வச்சு நம்ம இன்புட்டாக கொடுக்குற எல்லாத்தையுமே அது ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதில் நம்ம நம்பர்ஸ் கூட நம்ம போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 to 1 பேலண்ட்ரோம் இப்போ ஒர்க் ஆகுதா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பேலண்ட்ரோம் இல்லாத ஒரு நம்பரை டைப் பண்ணி பார்க்கலாம். 456 இட்ஸ் நாட் அ பேலண்ட்ரோம் அப்படின்னு வருது. நான் ஒரு எக்ஸாம்பிளில்
இந்த மாதிரி 2 கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கூட நம்ம இன்புட்டாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்புட் கொடுங்கன்னு வருது. இப்போ நம்ம எஃப்எஃப் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். இட்ஸ் எ பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்து வருது. ஸோ இதில் பேசிக்காக என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இதில் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இது வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் இது எல்லாத்துலேயுமே இந்த ஈக்குவல்ஸ் இருக்கும். இந்த 2 டெக்ஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கா, 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம் வரும், ஈக்குவலாக இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ இதையே வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் மெத்தடில் எந்த ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணாமல் எப்படி இதில் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதை கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிடலாம். ஓகே, வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்ச் அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு, அந்த ப்ரோக்ராமை வந்து இப்போது கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைப் பண்ண இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூலியன் ஃப்ளாக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாக் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம், ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் லூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐயிலிருந்து ஐனா ஃபஸ்ட்டு நான் இங்கே ஃபார் லூப்பில் ஏன் இங்கே ஐ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐனா இனிஷியல் வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டோட லென்த் -1. ஸோ இந்த லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கோட, இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், இந்த ஸ்ட்ரிங்கோட மேக்ஸிமம் லென்த். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 10 கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, அந்த கேரக்டரோட இந்த 10 கேரக்டர் இருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 10. அப்போ இந்த 10 -1 10 - 9 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்து 9. இங்கே நம்ம கமெண்ட் போட்டுக்கலாம். I = 9. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இப்படி இருக்கும். I = 9, I is greater than or equal to 0. ஆமாம், 9 வந்து 0க்கு விட அதிகமாக இருக்குது. இப்போ 9 - அப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 9ஓட வேல்யூ ரிடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இது கான்செப்ட். இப்போ text.character@, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் அல்லது ஸ்ட்ரிங் பில்டர் அல்லது ஸ்ட்ரிங் பஃபரில் வந்து character@, அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொசிஷனை சொல்லணும். அந்த பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? அப்போ 9 தூக்கி இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா, கேரக்டரோட ஈக்குவல் டு, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளில் வந்து மலையாளம் அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். இந்த மலையாளமில் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர் = 9. ஓகேவா? இது 3, இது 3, Ctrl+Z, இது 3, இது 3, இது 3. ஓகே, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 9. அப்போ டெக்ஸ்ட் லென்த் வந்து 9, லென்த் -1 வந்து 8. ஓகேவா? இது 8 அப்படியே இருக்கட்டும். மற்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ character@8. ஓகேவா? character@8 என்ன? 1 2 3 4 5 6 7 8 வந்து A அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் வந்து இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன் வந்து அப்படி ஒர்க் ஆகாது. நம்ம அரேயில் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த character@ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் வந்து அரேயோட ஃபார்மெட்டில் வந்து வரும். இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா மலையாளம்க்கு M0 வரும். அப்போ 8ங்கிறது எங்கே வரும்? இங்கே லாஸ்ட் லெட்டர் இந்த எம்முக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த எம்மை இங்கே வச்சுக்கோங்க. கேரக்டர் I வந்து M. அடுத்தது டெக்ஸ்ட் char@. இந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கோன்னா, டெக்ஸ்டோட லென்த் -i -1. டெக்ஸ்டோட லென்த் என்ன? 9 -8 -1. அப்போ 9 - 8 - 1 என்ன? = 0 இல்லையா? அப்போது அந்த 0ங்கிற பொசிஷனில் என்ன இருக்குது? M.
இந்த இடத்துல வந்து நான் கமெண்ட் போட்டு சொல்கிறேன். 0 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்போ எந்த பொசிஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ கிளியராக தெரியும். ஓகேவா? 0 பொசிஷனில் எம், 8th பொசிஷனில் எம். ஓகேவா? இந்த ரெண்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ 0 பொசிஷனில் இருக்கிற எம்மும் 8th பொசிஷனில் இருக்கிற எம்மும் ஈக்குவலாக நம்ம செக் பண்ணுறோம். இப்போ கேரக்டர் அட் I இஸ் ஈக்குவல் டு கேரக்டர் அட் லாஸ்ட் வேல்யூ 9 - 8 - 1 0. அப்போ இந்த எம்மும் இந்த எம்மும் வந்து ஒன்றா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஆமாம், ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, அதை அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி வந்து அடுத்த லெட்டருக்கு வந்து போகும். ஐயோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுமா? அப்போ இங்கே 7 ஆகும். 7 ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே 7 வந்துடும். இப்போ கேரக்டர் அட் 7. இந்த இடத்துல இன்னொரு கமெண்ட் போட்டுக்கிறேன். கேரக்டர் அட் 7 ஸ்பேஸ் விட்டு கேரக்டர் அட் இந்த லென்த் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? லென்த் வந்து ஆல்ரெடி 8 திருப்பி ஸ்பேஸ் விட்டு ஐயோட வேல்யூ 7. இந்த 1 அப்படியே இருக்கும், -1. ஓகேவா? இப்போ 8 - 7 இஸ் 8 - 7ஓட வேல்யூ வந்து 1 தான். அப்போ 1 - 1 0. ஸோ ஓகே இந்த டெக்ஸ்டோட லென்த் வந்து 8 கிடையாது. நமக்கு டெக்ஸ்டோட லென்த் வந்து 9. நம்ம வந்து இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுமோ அதை பொறுத்து தான், அதுதான் வந்து 8 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அப்போ இது இருக்கட்டும். இந்த 8 வந்து நம்ம 9 மாற்றிக்கலாம். அப்போது 9 - 7 - 1. 9 - 7 2 - 1 is 1. ஓகேவா? அப்போ கேரக்டர் அட் 1. அப்போ இந்த 7th கேரக்டரும் ஃபஸ்ட்டு கேரக்டரும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். 7th கேரக்டர் எங்கே இருக்குது இதில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். 7th கேரக்டர் எங்கே இருக்குது அப்படின்னா 1 0 1 2 3 4 5 6 7. இந்த ஏ. ஓகேவா? இந்த ஏவும் அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. 0க்கு அடுத்தது 1. இந்த 1ல் இருக்கிற இந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இந்த ஏவும் வந்து 1 தான். ஓகேவா? இப்போ இப்படியே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு எங்கே ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த y கிட்ட வரும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா y கிட்ட வரும்போது நமக்கு 2 வேல்யூ எக்ஸாக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது இல்லை. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு தானே செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு லூப்லேயே செக் பண்ணிடுறதுனால நம்ம லூப் வந்து ஒவ்வொரு டைமும் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. இந்த y வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா m to m செக் பண்ணுறோம், a to a செக் பண்ணுறோம், l to l செக் பண்ணுறோம், a to a, அதுக்கப்புறம் y to y அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போதே வந்து இது எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நம்மளால் செக் பண்ணிட முடியுது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த MA LA Y வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கண்டிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா I/2 இஸ் greater than or equal to 0 அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான நமக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா இந்த 9 இருக்கா, நம்ம இந்த 9 எடுத்து இங்கே இந்த ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன வரும்? 9 எடுத்து ப்ளேஸ் பண்ணும்போது இங்கே 8 வரும். ஃபஸ்ட்டு 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்புறம் 8/2 இஸ் greater than or equal to 0 4 வரும். ஓகேவா? 4 இஸ் greater than or equal to 0 4 வரும். அப்போ I மைனஸ் அப்போ 8 - 7 இந்த மாதிரி வரும்போது நமக்கு எந்த இடத்துல வந்து லூப் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 1 2 3 4 வருதா? ஓகே. இப்போ இங்கே 4th பொசிஷன் வரும்போது 4/2 இஸ் greater than or equal to 0. 4/2 இஸ் 2. ஆமாம், ட்ரூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா I மைனஸ் அதுபோக அதே மாதிரி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இங்கே அடுத்த பொசிஷனுக்கு வரும்போது இங்கே 3 வருமா? 3/2ஓட வேல்யூ என்னது? 3/2ஓட வேல்யூ 1.5. ஸோ அப்போது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 2/2ஓட வேல்யூ 1. ஓகேவா? 2/2 இஸ் greater than 0. ஆமாம். இப்போது 1/2 வரும். 1/2 வரும்போது 0.5 வரும்.
ஓகேவா 0.5 வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஆனால் வந்து இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஓகேவா, இன்டீஜர் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அந்த இன்டெக்ரல் பார்ட்டில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். டெசிமல் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ 0.5 நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோன்னா வெறும் 0 தான் வரும். ஸோ அப்படி வரும்போது வந்து நமக்கு லூப் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு லூப் ஸ்டார்ட் ஆகிற பொசிஷன் வந்து 4ல் ஸ்டார்ட் ஆகி எம்மில் வந்து முடியும். ஓகேவா, நம்ம எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், முன்னாடி வந்து 8ல் ஸ்டார்ட் பண்ணி 0ல் முடிக்கிற மாதிரி வச்சுருந்தோம். பட் இப்போ லூப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் அப்படின்னா இங்கே 4th பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகி 0 பொசிஷனில் முடிகிற மாதிரி தான் வந்து இதில் லூப் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த அடுத்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா i/2 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மெத்தட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து எரரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம இந்த இதில் தான் நமக்கு டவுட் இருக்குது. கரெக்டாக இதில் தான் இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையாங்க வந்து நமக்கு டவுட் இருக்குது இந்த ஃபார் லூப். ஸோ நம்ம வந்து பேலிண்ட்ரோமே நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். MAAM இது போட்டோம்னா நமக்கு என்ன வருது, நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் வருது. எங்கே எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்னா இதில் வேல்யூ வந்து கிராஸ் ஆகி ஒன்று நெகட்டிவில் போகுது, அப்படி இல்லாட்டி இந்த லென்த்தோட வேல்யூவை தாண்டி போகுது. 8 அப்படின்னா 9 அந்த மாதிரி வேல்யூஸ் போகுது. அப்படி வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்துச்சா. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கண்டிஷன் நம்ம i/2 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 வச்சுருந்தோமா. ஸோ இதில் நம்மளுக்கு எங்கே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 0th பொசிஷன் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் லூப்பிங் கண்டிஷன் வந்து 0th பொசிஷன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல i மைனஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோமா. ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து வந்துடும். ஸோ அப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத தான் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டியிருக்கேன். i/2 இஸ் கிரேட்டர் than 0, எப்போவுமே 0க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கிரேட்டர் than 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு 1 வரைக்கும் வரும். கரெக்டாக 1 வந்துருச்சு அப்படின்னா i மைனஸ்னா 0. அப்போ 0th பொசிஷனோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இப்போ வந்து இந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த கமெண்ட்டையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபார்மேட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ i/2 இஸ் கிரேட்டர் than 0 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதில் இந்த கண்டிஷனை வைக்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்கே 9 இருக்கும். 9 இதுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு இங்கே 8 வரும். i is 8 வரும். அப்போ 8/2ஓட வேல்யூ வந்து 4. அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் தான் வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே i மைனஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த டெக்ஸ்ட்டோட லென்த்தோட வேல்யூ வந்து என்னென்னா 9 - 1 is 8. அப்போ i ஈக்குவல் டு 8. 8லேருந்து இந்த ப்ரோக்ராம் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா i/2 இஸ் கிரேட்டர் than 0. i/2 கிரேட்டர் than 0 அப்படின்னா 4 வரைக்கும் போகும். ஓகேவா, 8லேருந்து 4 வரைக்கும் தான் வந்து போகும். அப்போ 8லேருந்து 4 வரைக்கும் போச்சு அப்படின்னா வந்து மொத்த ப்ரோக்ராமே வந்து half த டைம் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். half த டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதே வந்து நமக்கு 2 வேல்யூ வந்து செக் பண்ணுறனால நமக்கு வந்து ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து குறையுது. ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி குறையும். இதனால் வந்து நம்ம ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு
இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். பேலண்ட்ரோம் அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்து நாட் அ பேலண்ட்ரோம் அப்படின்னு வந்து வரும். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு அதே ப்ரோக்ராமை இன்னொருக்கா எக்ஸிக்யூட் பண்ணி பேலண்ட்ரோம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். பேலண்ட்ரோம் அப்படின்னு வந்துருச்சா? இப்போ வந்து நம்மளாக ஒரு கஸ்டம் பேலண்ட்ரோமை எடுத்து நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்மளாக ஒரு பேலண்ட்ரோமை க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா RTY/TR அப்படின்னு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து பேலண்ட்ரோம். நமக்கு வந்து பேலண்ட்ரோம் ரிசல்ட் வரணும். ஓகேவா? பேலண்ட்ரோம் ரிசல்ட் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பேலண்ட்ரோம். இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடு இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து இது நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல இந்த ரிசல்ட்டை வந்து ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணோம். அந்த மெத்தடை வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணியிருக்கேன். இஸ் அ பேலண்ட்ரோம், இஸ் நாட் அ பேலண்ட்ரோம் அப்படிங்கிறது. பட் இந்த மெத்தடு வந்து நமக்கு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லூப் ஸ்ட்ரக்சரை வந்து எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுறனால இது வந்து ஒரு காமனான ஒரு அல்காரிதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் வந்து இந்த ரிவர்ஸ் மெத்தட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்கணும். இந்த மெத்தடெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த டைப் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது இதுதான். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜாவா அல்காரிதம் அப்படின்னா வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.